earth lightning may occur at any place in Sri Lanka. It has been identified more damage would cause in the areas that receive intermonsoonal rain in abundance. Right? அப்ப intermonsoonal rain, அதாவது பருவக்காற்று மழை கிடைக்கிற இந்த காலங்கள்ல தான் இந்த earth lightning நிறைய உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. Right? So see, lightning causes more damages. Right? நிறைய பாதிப்புகளை இந்த lightning ஏற்படுத்துது. They are loss of lives. உயிர்கள் செத்து போறது. And destruction of property. Right? பொருட்கள் சேதமாகிறது. என்ன? Because of lightning எல்லாம் எரிஞ்சு தான் போகும். Right? கருகிடும். Right? Property in Sri Lanka. Right? See, the disaster management center. Right? அனர்த்த முகாமைத்துவ மையம் இருக்குது. It reports that 50 lives are lost annually due to lightning. இந்த மின்னல் தாக்கத்தால ஒவ்வொரு வருஷமும் ஸ்ரீலங்கால 50% 50 பேர் செத்து போறாங்களாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் ஒன்னு இருக்குது. ரைட்? In addition to that, அதுக்கு மேலதிகமாக taller buildings and electrical appliances are damaged. உயரமான கட்டிடங்களும் and also electrical appliances, right? மின் சாதன பொருட்கள், ரைட்? இது எல்லாமே இந்த லைட்னிங்கால எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. So here see, there are some of the steps taken to prevent from lightning. இந்த மின்னல் தாக்கத்துல இருந்து தாக்கத்தை குறைச்சு கொள்றதுக்கு எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் கொஞ்சம் தந்திக்குது பாருங்க. Use earth wires connected to the electric circuits of the buildings and houses. வீடா இருந்தாலும் சரி, எந்த பில்டிங்கா இருந்தாலும் சரி, உங்களோட வீடுகள்ல இருக்கக்கூடிய வயர்கள்ல எர்த் வயர் ஒன்று இருக்கும். அத எல்லா அப்ளையன்சஸோடையும், எல்லா எலக்ட்ரிக்கல் சர்க்கிட், அப்ளையன்சஸ் இல்ல, எலக்ட்ரிக்கல் சர்க்கிட்ஸ், உங்களோட வீட்டுல எத்தனை ஸ்விட்சஸ், எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குதோ அது எல்லாத்தோடையும் அந்த எர்த் வயர் கனெக்ட் ஆகி இருக்கணும். ரைட்? அப்படி இருந்தா அந்த லைட்னிங் ஆகிற நேரம், லைட்னிங் ஆகிற நேரம் அந்த வீட்டுக்கு ஏற்படக்கூடிய எஃபெக்ட் வந்து குறைய இருக்கும். அண்ட் செகண்ட் ஒன், install lightning conductors on taller buildings. You all have seen the lightning conductor. Where it is? எங்க இது lightning conductor? தெரியுமா? கண்டிக்கிறீங்களா? இல்ல. அப்ப இவ்வளவு நாள்ல மெக்ல இருக்கிறது வேஸ்ட். பட் ஷேப்ல ஒரு வந்து ஒரு பெரிய ரொட் ஒன்னு வந்து ஒரு ஃப்ளவர் மொட்டு மாதிரி ஒரு ஷேப்ல அந்த 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 பட் தான் அந்த லைட்னிங் கண்டக்டர். சரியா? யூ ஆல் ஷுட் பி வெரி சேஃப். நீங்க எல்லாரும் சேஃபா இருக்கணும். உங்களுக்கு தெரியும் மேக்ல எவ்வளவு சர்க்கிட்ஸ் இருக்குது. ரைட்? எலக்ட்ரிக்கல் சர்க்கிட்ஸ், இந்த மாதிரி ஸ்விட்சஸ், மெயின் ட்ரிப் ஸ்விட்சஸ், அதெல்லாம் எவ்வளவு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப எப்படி சர்க்கிட்ஸ் எல்லாம் இல்ல, மின்னல் அந்த பகுதியில அந்த ஏரியால அப்படி வந்தா அந்த எலக்ட்ரிக் அந்த லைட்னிங் கண்டக்டர் வந்து அந்த லைட்னிங்க வந்து அதை அப்சர்வ் பண்ணிக்கொள்ளும். அதுக்கு கீழே எஃபெக்ட் பண்ணாது. அதுக்குதான் லைட்னிங் கண்டக்டர் ஃபிட் பண்றது. உயரமான இடங்கள்ல தான் அதை ஃபிட் பண்ணணும். அப்ப அந்த வாட்டர் டேங்க் வந்து நல்ல டோலரா தணிக்குது. அப்போ உங்க எல்லாரோட சேஃபுக்காகவும் அந்த ஏரியால இருக்கிற எல்லாரோட சேஃபுக்காகவும், மெயின் டு சேவ் தி சில்ட்ரன், ரைட்? அப்ப இந்த சில்ட்ரனை சேவ் பண்றதுக்காகத்தான் என்ன செய்யறாங்க, மெக்ல அந்த டேங்க் மேல ஒரு லைட்னிங் கண்டக்டர் ஒன்னு ஃபிட் பண்ணி இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு நினைவு வராட்டி இன்ஷா அல்லாஹ் மெக்குக்கு வந்த பிறகு அந்த டேங்க்ல இருக்கிற லைட்னிங் கண்டக்டரை பாத்துக்கோங்க. யாருக்கெல்லாம் நினைவில்ல? Third one, fix a trip switch to the electric supply at home. எல்லா ஸ்விட்சஸ் அந்த சர்க்கிட்ஸ்க்கும் மெயினா கனெக்ட் ஆகுறதுக்கு மாதிரி ஒரு ட்ரிப் ஸ்விட்ச் இருக்கும். ரைட்? அப்ப இந்த மாதிரி என்ன சரி மின்னல் இதுகள் அப்படி இதாகினா அதையும் மீறி என்ன சரி கூட எஃபெக்ட் ஆகினா ஒண்ணுமே எரியாது, எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் ஒண்ணுமே எரியாது. உடனே என்ன செய்யும், அந்த ட்ரிப் ஸ்விட்ச் வந்து உடனே எங்களுக்கு ஆஃப் ஆகிடும். ட்ரிப்
விழுந்துரும்னு சொல்றது. உங்களுக்கு தெரியும் ட்ரிப் விழுறது பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமே. ஸ்கூல்ல நல்ல ஃபேன் அது இதெல்லாம் போடுற நேரம் ட்ரிப் ஸ்விட்ச் உங்களுக்கு தெரியும் தானே. அப்ப இந்த மாதிரி தான் லைட்னிங்ல ஒரு எஃபெக்ட் வர நேரம் அவசரமா அந்த ட்ரிப் வந்து விழுந்துரும். அதுக்கு தான் கட்டாயம் எல்லாரோட வீட்லயும் ட்ரிப் ஸ்விட்ச் இருக்கும். ரைட். லைட்னிங் டைம் மட்டும் இல்ல, திடீர்னு வீட்ல கரண்ட் கூட பாஸ் ஆகினாலும் அது உடனே ட்ரிப் ஸ்விட்ச் வந்து விழுந்துரும். ரைட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், fourth one, disconnect electric and electronic appliances when lightning. மின்னல் தாக்கம் ஏற்படுற நேரம் கரண்ட்ல வேலை செய்யக்கூடிய பாருங்க எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் எல்லாத்தையுமே நாங்க டிஸ்கனெக்ட் பண்ணி வச்சிடணும். ரைட். நாங்க அந்த பிளக் பாயிண்ட்ல கூட எந்த வயருமே அடிச்சிருக்க கூடாது. அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வச்சிடணும். And next one, avoid staying in open places. திறந்த இடங்கள்ல இருக்க கூடாது. Why? நான் இப்ப எர்த் லைட்னிங் பத்தி சொன்னேன். திறந்த வெளிகள்ல எர்த் லைட்னிங் வந்தா உங்களோட மேல பட்டா நீங்க எரிஞ்சிடுவீங்க, கருகி பேத்துருவீங்க. And also in under single treesன்னு சொன்னா உயரமான தனி மரங்கள் இருந்தா அந்த மரத்திட மேல் பகுதிகள்ல வந்து அந்த லைட்னிங் வந்து விழப்பாக்கும். ரைட். அப்படி இருந்தா நாங்க மரங்களுக்கு கீழேயும் நிக்கலாது. There was a question in the quiz. நான் ஒரு தடவை quiz read பண்ணினேன். There was a question. There is a mango tree and also a coconut tree. ரைட். எந்த ட்ரீக்கு கீழே நீங்க மின்னல் வெட்டுற நேரம் ஓடி போயிட்டு நிப்பீங்கன்னு கேட்டாங்க. நீங்க எந்த ட்ரீ சொல்லுவீங்க? மேங்கோ ட்ரீ ஓ கோகோனட் ட்ரீ? Any one of you can say? Coconut tree. Mango. Both are wrong. ரெண்டு ட்ரீக்கு கீழேயும் நிக்க கூடாது. வை? ட்ரீன்னு சொல்றது வந்து கொஞ்சம் உயரமா தான் இருக்கும். அப்படி இருக்கிறேன் இப்ப நாங்க உயரம் இல்லாத இப்ப நல்ல ஒரு மேங்கோ ட்ரீ அப்படியா இருந்தா நல்ல உயரமா நல்ல ஷெடோ தரக்கூடிய ஒரு ட்ரீயா தான் இருக்கும். அந்த மாதிரி மரத்துக்கு கீழே தான் நீங்க பயத்துக்கு போய்த்து நிக்கிறேன்னா நிப்பீங்க. அப்ப அப்படி இருக்கிற நேரம் அந்த மரமா மேங்கோ ட்ரீயா இருந்தாலும் பிக் ட்ரீயா தான் இருக்கும், கொக்கனட் ட்ரீயா இருந்தாலும் பிக்கா தான் இருக்கும். அப்படி இருக்கிற நேரம் லைட்னிங் வந்து ஈஸியா போலாக பார்க்கும். ரைட். அதனாலதான் ரெண்டு மரத்துக்கு கீழேயுமே நிக்க கூடாது. அதைத்தான் இங்க சொல்றாங்க, அவாய்ட் ஸ்டேயிங் அண்டர் சிங்கிள் ட்ரீஸ். தனியே ஈக்கக்கூடிய எந்த ஒரு தனி மரத்துக்கு கீழேயுமே நாங்க லைட்னிங் மின் வெற்ற நேரம் நாங்க போயிட்டு நிக்க கூடாது. இப்ப ரீசெண்டா எங்கட வீட்டுக்கிட்ட ரீசெண்டான இப்ப இல்ல, ஒரு 5 or 6 இயர்ஸுக்கு முன்னுக்கு அப்ப வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கொக்கனட் ட்ரீல வந்து இந்த மாதிரி மின்னல் வந்து எஃபெக்ட் ஆகி அது எரிஞ்சுது. ரைட். மின்னல் தாக்கி எரிஞ்சுது. அப்ப அந்த மாதிரி நாங்க எந்த ஒரு ட்ரீக்கு கீழேயுமே நாங்க நிக்க கூடாது லைட்னிங் வர டைம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், அவாய்ட் டச்சிங் மெட்டல்ஸ் வென் லைட்னிங். ரைட். உங்களுக்கு தெரியும் லைட்னிங் இஸ் லைக் கரண்ட். ரைட். அப்ப கரண்ட் மாதிரி தான் இந்த லைட்னிங். அப்ப நாங்க மின்னல் ஏற்படுற நேரம் இந்த மெட்டல்ஸ நாங்க டச் பண்ண கூடாது. அப்படி டச் பண்ணுனா அது சம்டைம்ஸ் எங்களை ரீச் பண்ண பார்க்கும் சம்டைம்ஸ். ரைட். நாங்க தரையில நிப்போம், எங்களோட கால்களை தரையில வச்சுட்டு நிப்போம். அப்ப அந்த மாதிரி டைம்கள்ல நாங்க மெட்டல்ஸ் டச் பண்ண கூடாதுன்னு சொல்றது இதுக்குதான். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், be alert and making others also aware about the hazard during a period of strong lightning. Right. நாங்க சிலவங்க என்ன ஏனோ தானோண்டு இருப்போம். ஏன்னா மின்னல் தானே. இப்போ போன்ல என்ன சரி, வாட்ஸ்அப்ல என்ன சரி குரூப் மெசேஜ் பாக்குறது, இல்லாட்டி என்ன சரி வீடியோஸ் பாக்குறது, பிலிம்ஸ் பாக்குறது, இந்த மாதிரி என்ன சரி ஒண்ணு யாராவது கணக்கில்லாம செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. இல்லாட்டி ஹேண்ட்ஸ் ஃப்ரீஸ் யூஸ் பண்ணி சாங்ஸ் கேக்குறது, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டே இருப்பாங்க கணக்கு எடுக்காம. அப்ப அந்த மாதிரி ஆக்கள் தான் இந்த லைட்னிங் எஃபெக்ட் ஆகி என்ன சரி செத்துட்டாங்க அப்படி இப்படின்னு எல்லாம் கேள்விப்படுவோம். ரைட். So next we are going to move to the subheading tsunami. Right. Tsunami பத்தி பார்க்க போறோம். See, Sri Lanka had to undergo the tragic experiences of tsunami catastrophe on the 26th December 2004. Catastrophe அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்குது. Catastrophe means பேரழிவு.
ரைட். இந்த சுனாமி பேரழிவால ட்ரெஜிக் எக்ஸ்பீரியன்சஸ், அதாவது ஒரு பயங்கர அனுபவம் ஒண்ணு ஸ்ரீலங்காக்கு கிடைச்சது. எப்ப கிடைச்சது? இன் 2004 டிசம்பர் 26, 2004 டிசம்பர் 26 கிடைச்சது. ரைட். This hazard can be considered as the most tragic natural hazard. மிகவும் பயங்கரமான ஒரு இயற்கை இடராகத்தான் ஸ்ரீலங்கால இந்த சுனாமி பார்க்கப்பட்டது. ரைட். But that tsunami affected not only to Sri Lanka but and also to some of the countries like India, Maldives, Indonesia, Sumatra, Java, இந்த மாதிரி இருக்கிற ஐலண்ட்ஸ். ரைட். இது எல்லாத்துக்குமே லைக் சவுத் ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரிஸ். ரைட். தென்கிழக்காசிய நாடுகளுக்கு தான் இது எஃபெக்ட் பண்ணிச்சுது இந்த சுனாமி. ரைட். So see, tsunami waves, சுனாமி அலைகள், right, were triggered. ஏற்கனவே வந்து 2004ல வந்து சுனாமியை பத்தி தான் சொல்றாங்க. Right. The tsunami waves were triggered after an earthquake that occurred on the plate boundaries located to Sumatra Islands. நான் இப்ப சொன்னேன் சுமாத்ரா தீவுகள் நீக்குது, சுமாத்ரா, ஜாவாண்டெல்லாம் இந்தியன் ஓஷன்ல ஐலண்ட்ஸ் இருக்குது க்ளோஸ் டு இந்தோனேஷியா, இந்தோனேஷியாக்கு கிட்ட. அப்ப அந்த மாதிரி இருக்கிற இந்த ஐலண்ட்ஸ்ல என்ன நடக்குது? அந்த ஐலண்ட்ஸ் கிட்ட தான் பிளேட் பவுண்டரிஸ், நாங்க தகட்டு எல்லைகள் பிளேட்ஸ்னு பாத்திக்கிறோமே, அந்த பவுண்டரி வந்து சுமாத்ரா ஐலண்ட் கிட்ட தான் இருக்குது. ரைட். In that area, no, it is an area known for earthquakes with higher intensity. அதிக நிலநடுக்கம் வரக்கூடிய ஒரு பகுதி தான் அந்த சுமாத்ரா ஐலண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்ப அந்த ஏரியால எர்த்குவேக் வந்ததால தான் இந்த சுனாமி வேவ்ஸ் உருவாகி இருக்குது. இந்த 2004ல வந்து சுனாமி நேரம். ரைட். These tsunami waves tragically disrupted the northern, eastern and அதுல வெஸ்டர்ன் இருக்குது, அது சதர்ன் வரணும். நதர்ன் வடக்கு, யாழ்ப்பாணம் அங்குட்டு சைட், ஜெஃப்னா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி அங்கால சைடு, and also eastern, ட்ரிங்கோ, அம்பாறை, கிண்ணியா அங்கால சைடு, and also southern, கோல், மாத்தறை, ஹம்பாந்தோட்டை, இந்த ஏரியாஸ். ரைட். அப்ப அந்த வெஸ்டர்ன் இருக்கிறத கட் பண்ணி சதர்ன் போட்டுக்கோங்க. சதர்ன் கோஸ்டல் ஏரியாஸ், இந்த ஏரியாஸ் தான் சுனாமி எஃபெக்ட் பண்ணிச்சுது. Right. Now see the coastal areas of Jaffna. பாருங்க, ஜஃப்னா, முல்லைத்தீவு, ட்ரிங்கமலி, பெட்டிக்கலோ, அம்பாறை, ஹம்பந்தோட்டை, மாத்தறை, கோல் and கலுத்தறை districts were severely damaged. Right. மிகவும் கடுமையாக பாதிப்புக்குள்ளானது இந்த coastal areasல தான். So the death toll recorded was about 35,000 while 5 lakhs were recorded as displaced. Right. 5 லட்சம் பேர் வந்து வேற இடத்துக்கு அனுப்பப்பட்டாங்களாம். என்னது, 35,000 பேர் மட்டும் செத்து போனாங்க. ரைட். அண்ட் எக்கோசிஸ்டம்னு சொல்றது உங்களுக்கு தெரியும், உயிர் சூழல். அந்த ஏரியால நல்ல மரங்கள் ஈக்கணும், அழகால அடிக்கணும், இந்த மாதிரி அந்த எக்கோசிஸ்டம் நல்ல இமென்ஸா டிஸ்ட்ராய் ஆகி இருந்தது. இந்த மேல சொன்ன இந்த ஜெஃப்னா, முல்லைத்தீவு, ட்ரிங்கோமலின்னு சொல்ற இந்த அவ்வளோ ரீஜன்லயும் நல்ல எஃபெக்ட் ஆகி இருந்தது. ரைட். அப்ப நீ யோசிச்சு பாருங்க, ஜெஃப்னா, முல்லைத்தீவு அப்படின்னு வார நேரம் ஸ்ரீலங்காட முக்காவாசி கோஸ்டல், முக்காவாசி கடலோர பகுதிகளே சொல்லப்படுது. அப்ப அந்த ஏரியால அப்படியே சுனாமி வந்திருந்த நேரம் எப்படி இருந்திக்குன்னு யோசிச்சு பாருங்க. ரைட். நீங்க எல்லாம் அப்ப பிறந்துட்டீங்களா? In 2000 teacher. you all, when you all born? 2005. 5. அப்ப சுனாமி போறதுதான் எல்லாரும் நினைக்கிறீங்க. 5 or 6 5 மீக்கி 6 மீக்கி வளரக்கூடிய தாவரங்கள். சோ அந்த கோஸ்டல் ரீஜன்ஸ்ல இருக்கிற ஹவுசஸ்ல வளரக்கூடிய பிளான்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி அந்த நேச்சுரல் எக்கோசிஸ்டம் எல்லாம் இருக்குமே அந்த கோஸ்டல் ரீஜன்ல, அது எல்லாத்தையுமே நல்லா ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ப்ரொடெக்ட் பண்ணனா என்ன நடக்கும்? அந்த சுனாமி வேவ்ஸ் வார நேரம்
அந்த கடல் பகுதியை தாண்டி சிட்டி ஏரியாவுக்கு அந்த வேவ் ஸ்பீட வார அந்த வேகம் வந்து குறைக்கப்படும். இந்த மாதிரி எக்கோசிஸ்டம் இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் ஒழுங்கா இருந்தா, ரைட்? அதனாலதான் அதை ப்ரொடெக்ட் பண்ண சொல்றாங்க. அண்ட் தேர்ட் ஒன், இன்ஸ்டாலிங் சுனாமி வார்னிங் சிஸ்டம்ஸ் அண்ட் கம்யூனிட்டி அவேர்னஸ். மக்களுக்கு விழிப்புணர்வு ஈக்கணும். அந்த மாதிரி இந்த சேட்டலைட்ஸ்ல இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து அந்த சுனாமி வார்னிங் பத்தி இன்ஃபார்ம் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டம் ஒண்ணு இன்ஸ்டால் பண்ணி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது நாங்க உருவாக்குறது இல்ல. அங்க டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டர் மாதிரி அவங்க ஒரு சிஸ்டம் ஒண்ணு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. And next one, soon after receiving tsunami warnings, அப்படி சுனாமி அலை வருது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது வார்னிங் கிடைச்சா, evacuate from the coastal areas, கரையோர பகுதிகளை விட்டுட்டு evacuate பண்றதுன்னு சொல்றது அந்த இடத்தை அப்படியே விட்டுட்டு போறது. And move to a place with higher elevation. higher elevation சொல்றது உயரமான இடங்கள்ல நாங்க சேஃபா போயிட்டு இந்த கொள்ளணுமா. And next one, if there are no elevated places in the விசினிட்டின்னு சொல்றது அந்த பாதிப்பு ஏற்படக்கூடிய அந்த பிரதேசத்துல எலிவேட்டட் பிளேசஸ் உயரமான இடங்கள் இல்லாட்டி, சும்மா சொல்றேன், ஒரு மேடோ இல்லாட்டி ஒரு மலை மாதிரி பகுதியோ, இப்ப கடலோரங்கள்ல மலை பகுதி இருக்காதுன்னா, அப்ப அந்த மாதிரி இடங்கள் இல்லாட்டி என்ன சொல்றாங்க, move to an upper floor of a building constructed with reinforced concrete. அதாவது நல்ல உறுதியான நல்ல சக்தி மிக்க ஒரு கான்கிரீட் போடப்பட்ட ஒரு பில்டிங்க்கு மேல, ரைட், அதுக்கு மேல ஏறி இருக்கட்டுமா. ரைட். நெக்ஸ்ட் ஒன், லிசனிங் டு மீடியா. ரைட், மீடியா நியூஸ் ரேடியோ ரிப்போர்ட்ஸ் அது இதுகள்ல உங்களுக்கு தகவல்களை சொல்லுவாங்க. இப்ப ரீசெண்டா கூட ஈஸ்டர்ன் சைடுகள்ல வந்து என்ன நடந்தது, கடல் வந்து இந்தியாலயா, ரைட், இந்தியால இந்த ஈஸ்டர்ன் சைட்ஸ்ல வந்து நிறைய ஃபிஷ் வந்து செத்து மிதந்தது. அது என்னத்துக்காக மிதக்குதுன்னு சொல்லி இப்ப ரீசெண்டா ஆராய்ச்சி ஒண்ணு செய்ய போறேன்னு சொன்னாங்க. அண்ட் ஆல்சோ இந்தியால எல்லாம் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கடல் உள்வாங்கி இருந்தது. ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு கடல் தண்ணி வத்தின மாதிரி இருக்கும். அப்ப அதெல்லாம் என்னத்துக்கான இதுன்னு சொல்லி ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க. இல்லாட்டி எர்த்குவேக் வரும், கடல் பகுதியில எர்த்குவேக் வந்தா உங்களுக்கு தெரியும், இப்ப ஸ்ரீலங்காலையும் எர்த்குவேக் இது பண்றதுக்கு சீஸ்மோமீட்டர்ஸ் இருக்குதுன்னா, அப்ப அந்த மாதிரி எர்த்குவேக் வந்தாலும் உடனே ஒரு அலர்ட் ஒண்ணு கொடுப்பாங்க, சுனாமி வேவ்ஸ் சம்டைம்ஸ் வரலாம்னு. அந்த மாதிரி வார்னிங்ஸ் வந்தா நாங்க சேஃபா இருந்து கொள்ளணும். இந்த பாருங்க, லிசனிங் டு சுனாமி வார்னிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் ஒன், இவேக்குவேட்னா நான் என்னன்னு சொன்னேன், அப்படியே விட்டுட்டு போறது. evacuate the coast when the sound of an earthquake is heard without waiting for the tsunami warning. ஒரு நிலநடுக்கம் அந்த கடல் பகுதிகள் ஈக்கிற ஏரியால சுனாமி வர இல்ல, ஆனா அந்த earthquake வர சத்தம் அந்த ஃபீல்ஸ் உங்களுக்கு கேட்டா உடனே நீங்க சேஃப் பிளேஸுக்கு நாடி பெய்திரணும். சுனாமி அலை வருதான்னு நீங்க பார்த்து கொண்டு இருக்க கூடாது. உடனே சேஃப் பிளேஸுக்கு நாங்க ரீச் ஆகி பெய்திரணும்னு சொல்றாங்க. Now did you all understand up to here? Yes. Yes, teacher.